ஹாய் எவரிபடி, ராணா படத்தை யாரை வச்சு எடுப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்ல அஜித் குமார், விஜய்க்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு ரவிக்குமார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப அதிரடியா அடுத்தடுத்த படங்கள்ல புக் ஆகிட்டே இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ரவிக்குமார் உடைய பேட்டி ஒண்ணு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ராணா படத்துடைய கதை எல்லாம் ரெடியா இருக்கு, ஸ்கிரீன் பிளே முதல் கொண்டு ரெடி, எந்த நடிகரை வச்சு எடுக்கிறது அப்படின்றது ஒரு நிருபர் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு உடனடியா ஒரு பதில ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னாக்கா, நாங்க இந்த படத்தை எடுக்கும் போது இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கனவு ப்ராஜெக்ட் இன்னைக்கு ரெடியா இருக்கு அப்படின்றத அவரு தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு. கோச்சடையான் படம் ராணா படம் கிடையாது. கோச்சடையான்ல வர அப்பா கேரக்டர் தான் கோச்சடையான், அதுக்கான முன்னோட்டம் தான் அது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ராணா கதை அது செப்பரேட்டா அப்படியே இருக்கு. அது தலைவருக்காகவே இல்ல அஜித் குமாருக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய்க்கு அப்படின்னு கேட்டதும் விஜய்க்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பிஸியா இருக்காங்க. அப்போ அதுல நடிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ராணா படம் அப்ப நடிச்சிருந்தா அதுதான் பாகுபலியோட மிஞ்சி இருக்கும், அவ்வளோ சிஜி ஒர்க் அப்படின்னு சொல்றாரு. இந்த கோச்சடையான் படத்தை பத்தி அவர் சொல்லக்குள்ள, கோச்சடையான் படம் அவங்க ஒரு அனிமேஷன் படமா தான் எடுக்கிறதுக்கு இருந்தாங்க, அது அனிமேஷனாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நேரத்துல உடல்நிலை சரியில்லை, ஒரே ஒரு பாடல் மட்டும் தான் எடுத்தாங்க ராணா படத்தை. தீபிகாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் டூயட், அவ்வளவுதான். அந்த பாடலோட தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அப்போ இங்க சிங்கப்பூருக்கு போயிட்டு திரும்பி வந்து ஒரு வருஷத்துக்கு அவர் ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அவங்க இந்த ஒரு கதையை சொல்லி தலைவர்கிட்ட 1 வீக் தானா, 1 வீக், அதுவும் யூகேல எங்கேயே போயிட்டு அங்க ஸ்டூடியோவில் தானா கேமரா ஷூட் பண்ணி 1 வீக் அனிமேஷன், அவர் ஸ்டெயின் பண்ணவே தேவையில்லை, அனிமேஷன் தான் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. இந்த படம் எவ்வளோ பெரிய ஒரு அனிமேஷன்ன்றது அவருக்கு தெரியும். அதனால அனிமேஷன் எனக்கு தெரியாது, சௌந்தர்யா மேடம் அதை பத்தி படிச்சிருக்காங்க, அவங்க வேணா டைரக்டா இருக்கட்டும், நான் திரைக்கதையா இருக்கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த கோச்சடையான் படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இப்போ ரெடியா இருக்கு, எந்த நடிகரை வச்சு எடுப்பேன் அப்படின்னு நிருபர் அவர்கள் கேட்டதுக்கு, அதிரடியா இமேஜ் உள்ள நடிகரை தான் எடுக்கணும், அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்ல அஜித் குமார். விஜய் அப்படின்னு கேட்டதுக்கு விஜய்க்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நீங்க கேட்கணும்னா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதோ. யாரு பண்ணணும்னா அது இமேஜ் உள்ள ஹீரோ, லைக் ரஜினி சாரோ இல்ல அஜித்தோ. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, ராணா படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணா நல்லா இருக்குமா இல்ல தல அஜித் குமார் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல 2 பேரும் சேர்ந்து பண்ணா நல்லா இருக்குமா? கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. ரவிக்குமார் அவர்கள் பேசிய முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.